இன்னைக்கு உணவும் உலகவும் நிகழ்ச்சியில் சுவையான பீட்ரூட் இடியாப்பம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், இட்லி குக்கரில் நம்ம பீட்ரூட்டை முதல்ல இந்த மாதிரி வேக வச்சுக்கணும், இட்லி வேக வைக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் இதை நம்ம அரிசி மாவு கூட மிக்ஸ் பண்ணி இடியாப்பம் செய்யலாம். பாருங்கள், வேக வச்ச அந்த பீட்ரூட்டை சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இதுலேருந்து இந்த 2 பவுல் நிறைய தண்ணி விடுவோம். ஏன்னா ஒரு பவுல் மாவுக்கு 2 பவுல் தண்ணி. இல்லை கப்பில் நீங்கள் அளந்து எடுத்தாலும் கப்பு அளவு வச்சுக்கோங்க. 1 கப்பு மாவுக்கு 2 கப்பு தண்ணி. இப்போ இந்த தண்ணி லேசாக சூடான உடனே நம்ம வேக வச்சு மிக்சியில் அடித்து வச்சுருக்கோம்ல, அந்த பீட்ரூட்டையும் போட்டு உப்பையும் போட்டு கலருவோம். பாருங்கள், வேக வச்சு எடுத்த பீட்ரூட்டை நம்ம அதில் போடுவோம். பாருங்கள், இப்போ தண்ணி லேசாக இது பீட்ரூட் தண்ணி சூடாகுது, கொஞ்சம் உப்பு போடுவோம். பாருங்கள், இப்போ கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு. ஏன்னா இது அந்த மாவு அச்சில் இடியாப்பம் முடிப்போது ஒட்டாமல் வர்றதுக்கு. இப்போ அந்த 1 பவுல் மாவை அதில் போட்டு நம்ம கிளறி விடுவோம் நல்லா. இப்போ தீயை நம்ம சிம்மில் வச்சிடணும். இடியாப்ப மாவு அழகாக பக்குவமாக வரும். கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் இப்படி கிளறினா போதுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் அப்படியே சிம்மில் வச்சுட்டு கிளறி சட்டியில் ஒட்டாமல் அழகாக அல்வா மாதிரி வரணும். அப்போ பக்குவத்துக்கு வந்துச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், இந்த பீட்ரூட் இடியாப்பம் ரொம்ப ரொம்ப சட்னி கூட வச்சு சாப்பிடும்போது ருசியாக இருக்கும். நீங்கள் சத்தும் கூட நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் இதை நல்லா அப்படி கொடுத்தாச்சுன்னு சொன்னால் பீட்ரூட்லாம் மிக்ஸ் ஆகி இருக்கிறதுனால நல்ல எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கும், ஹெல்த்துக்கும் நல்லதுங்க. பாருங்கள், இடியாப்ப மாவு பக்குவத்துக்கு வந்துடுச்சு. பாருங்கள், மாவு அழகாக நல்ல பக்குவமாக வந்திருக்குது. இப்போ இதை இடியாப்பச்சில் போட்டு நம்ம இடியாப்பத்தை புழிஞ்சு எடுத்துடலாங்க. இந்த மாதிரி அழகாக நம்ம தட்டில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்குங்க, அப்படின்னா தட்டில் ஒட்டாமல் வரும். நம்ம வேக வச்சு எடுக்கும்போது இந்த மாதிரி நம்ம புழிஞ்சு விடுவோங்க. பாருங்கள், 2வது இடியாப்பம் நம்ம புளிவோம் இப்படி இந்த மாதிரி. சரி, 2வது இடியாப்பம் இப்படி புளிஞ்சாச்சு. பாருங்கள், இப்போ 3வது இடியாப்பம் நம்ம புளிகிறோம். நம்ம ஒரு பவுல் மாவு 2 பவுல் தண்ணி அப்புறம் அந்த பீட்ரூட்டை மிக்ஸ் பண்ணியிருக்கோம்ல, கிட்டத்தட்ட ஒரு 5 இடியாப்பம் இந்த மாதிரி தட்டில் வருவாங்க. பாருங்கள், இது 4 தட்டு நம்ம பிழிஞ்சு வச்சுருக்குறோம். 4 தட்டு இருக்குது. இந்த மாதிரி நம்ம இனி குக்கரில் வச்சு வேக வைப்போம். இந்த மாதிரி நம்ம குக்கரில் வச்சு வேக வைக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்து குக்கர்லேருந்து இப்போ நம்ம எடுத்து வெளியே வச்சுருக்கிறோம். நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை ஒரு தட்டில் நம்ம மாற்றுவோம். பாருங்கள், எவ்வளோ அழகாக தட்டில் ஒட்டாமல் அழகாக வந்திருக்கு. பாருங்கள், இந்த பீட்ரூட்டு இடியாப்பம். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக்ஸ் கொடுங்கள். நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களை சேரும். இப்போ இந்த பீட்ரூட் இடியாப்பத்துக்கு நம்ம தேங்காய் சட்னியும் பக்கத்தில் வச்சுருக்குறோம். இந்த தேங்காய் சட்னியும் பீட்ரூட் இடியாப்பமும் காம்பினேஷன் செம்ம சூப்பராக இருக்குங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸுகளை எங்களுக்கு கொடுங்கங்க.